எ வீக் ஆஃப் மை லைஃப் பார்க்கலாமா? ஸோ காலையிலே என் ஹஸ்பண்ட் என்னை கொண்டு வந்து எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. நான் அப்படியே ஜாலியாக ட்ரெயின்லேயே சாப்பிட்டுட்டு ஊருக்கு போயிட்டு வேலையாக இறங்குனோடனே கரும்பு ஜூஸ் குடித்தேன். செம்ம வெயில் தாங்க முடியல. அதுக்கப்புறம் அப்படியே A to Bயில் பரோட்டா, சாம்பார், ரைஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் டே மாமாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் கிளம்பியாச்சு. அங்கே மாமா காலிஃப்ளவர் 65 கேட்டாங்க. சரின்ட்டு போட்டு கொடுத்துட்டு நல்லா நானும் திருப்தியாக சித்தி சாம்பார் வச்சுருந்துச்சி, அம்மா அப்புறம் கீரை பொரியல் செஞ்சுச்சு, ஆம்லேட்டு, காலிஃப்ளவர் எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு நான், அம்மா, சித்தி, தம்பி, மாமா எல்லோரும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் டே எங்கள் அம்மாவுக்கு பர்த்டே வரதுனால என் தம்பியை ஃபோன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவன் ஃபோன் பிஸ்னஸ் பண்ணுறான். அப்புறம் எனக்கு ஒரு ஹெட்ஃபோனும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதெல்லாம் வந்து கொடுத்துட்டு அவனும் கிளம்பிட்டான். நாங்களும் அப்படியே ஆட்டோ போட்டு மயிலாடுதுறை அப்புறம் ட்ரெயின் ஏறி மயிலாடுதுறை வரைக்கும் வந்துட்டோம். அங்கே அவின்ஸ்டீன்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில். அங்கே போயிட்டு நல்லா சப்பாத்தி, பன்னீர் கிரேவி, நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்டு பஸ் ஏறியாச்சு சிதம்பரத்துக்கு. வந்துட்டு மறுநாள் வந்து எங்கள் வீட்டில் வந்து படையல், வடை, பாயசம், சாம்பார், பருப்பு எல்லாம் செஞ்சுட்டாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட்டு. அதுக்கு மறுநாள் தான் அம்மா பர்த்டே. ஸோ காலைல டிஃபன் சாப்பிட்டு தலைவன் தலைவி மூவிக்கு போயிருந்தோம். அம்மாவுக்கு விஜய் சேதுபதினா ரொம்ப பிடிக்கும், நித்யா மேனனும் பிடிக்கும். ஸோ அந்த டே அப்படியே போச்சு. அப்புறம் 2 நாள் வீட்டில் ரெஸ்ட்டு. அப்புறம் அதுக்கு மறுநாள் நான் ஊருக்கு கிளம்பிட்டேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் வர சொல்ல சர்ப்ரைஸாக போனேன். ஸோ நம்ம ஊர் ஸ்பெஷல் என்ன, மூர்த்தி கஃபே தானே. ஸோ எல்லாேருக்கும் பிரியாணி, கடாய், பரோட்டா எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கு மறுநாள் எங்கள் வீட்டில் படைச்சாங்க. ஸோ படைச்சி முடித்ததுக்கப்புறம் அப்படியே பீச் போயிட்டோம். ப்ளசன்ட் ஈவினிங் சூப்பராக இருந்தது. நல்ல மழை வர மாதிரி இருந்தது. லைட்டாக தூறுச்சு. நல்லா காற்று. பீச்சில் போய் நல்லா ஒரு 1 ஹவருக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் எடைக்கநாடு கெஃபேன்னு ஒன்று இருந்துச்சு. அங்கே போயிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சிக்கன் சீஸ் பால், அதுக்கப்புறம் மேகி, wrap, பிரெட் ஆம்லேட் எல்லாம் சாப்பிட்டுட்டு அகெயின் வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மறுநாள் கோவில் திருவிழா கூட்டமாக இருக்கும்னு நாளே போய் சாமி கும்பிட்டுட்டு இங்கே ஆர்கெஸ்ட்ராவில் பாட்டு கச்சேரி, டான்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. சின்ன வயசில் பார்த்தது, ரொம்ப நாள் ஆச்சு. அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு வந்து தூங்கியாச்சு. மறுநாள் காலையில் அந்த மாதிரி லேட்டாக எழுந்துச்சி பிரியாணி, 65 எல்லாம் சாப்பிட்டுட்டு கடைக்கு போகலாம், கடை தெரு ஃபுல்லாக போட்டிருப்பாங்கள்ல, அந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். அங்கே அம்மா விதை அப்போல்லாம் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு இங்கே இந்த மாதிரி வளையல்காரங்க வந்து வளையல் கையிலே போட்டு விட்டாங்க. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் நியூவாக இருந்தது. அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. மறுநாள் சென்னை கிளம்பியாச்சு. கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ வந்தோடனே அதெல்லாம் ரீஃபில் பண்ணிட்டேன். புளியை ரீஃபில் பண்ணிட்டு முதல் வேலை இட்லி அரிசி